ஏய் நான் ஒன்று சொல்கிறேன் கேட்குறியாடா, இந்த மனுஷங்கள்லாம் இருக்காங்களா எல்லாம் ஆட்டு மந்தை. ஆட்டு மந்தை அப்படிலாம் கிடையாது. எப்படி தெரியுமா, நல்லதும் சரி கெட்டதும் சரி ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணுவானுங்க. எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிற? உன்னால் ப்ரூவ் பண்ண முடியுமா? என்னடா கிடையாது, பொருள் வாங்குறதுலேருந்து சதுரங்க வேட்டை படத்தில் ஏமாற மாதிரி இன்னைக்கும் ஆட்டு மந்தையாக தான் இருக்கானுங்க. எப்படிடா எவ்வளோ உறுதியாக சொல்கிற? உன்னால் ப்ரூவ் பண்ண முடியுமா? நான் ப்ரூவ் பண்ணுறேன். மனுஷங்க நிறைய விஷயத்தில் ஆட்டு மந்த மாதிரி தான். ப்ரூவ் பண்ணக்கா? ஏய் நீ ப்ரூவ் பண்ண மச்சான். இனிமேல் உங்கள்கிட்ட எந்த விஷயத்தையும் ஆர்கியூமெண்ட்டே இல்லை. நீ சொல்கிறதான் கரெக்டு. ஆனால் நிறைய பேரை வச்சு ப்ரூவ் பண்ண மச்சான். இப்போவே ப்ரூவ் பண்ணுறேன், உடனே வா. உடனே வா. ஏய் யுவராஜ், நீ பைக் எடுத்து வர சொல்லு. யுவராஜ் எதுக்குடா? ஆமாடா வர சொல்கிறா. சொல்லு மச்சான். ஏய் அந்த சிக்னலில் ரெட்டு போட்டது 2 பேரும் முன்னாடி இருந்துலுங்க, சரியா? வரடா. ஓகே. என்ன மச்சான் சிக்னல் போட்டான்? ஏய் கிரீன் போட்டாலும் 2 பேரும் போகாதீங்கடா, வெயிட் பண்ணுங்க. கிரீன் போட்டாலும் போகலாமா? ஆமாடா போகணாண்டா, வெயிட் பண்ணுறா. ஏய் மச்சான் கிரீன் போட்டாலும் போகாதடா. அவன் போனா மட்டும் போடான். மச்சான் கிரீன் விழுந்துச்சுடா. இல்லடா வெயிட் பண்ணுறா, போகாதடா. ஏய் போட்டானுங்கடா. வெயிட் பண்ணுறா. ஏய் இன்னும் 5 செகண்ட் தான்டா இருக்கு. இப்போ போடா, இப்போ போடா. ஏய் வாடா போ. அப்பா ஆர்டர் வருது. நான்ப்பா இப்போ புரியுதா, கிரீன் சிக்னலில் நம்ம நின்னோன்னா எல்லாரும் நின்னானுங்க, நம்ம புரட்டோன்னு தான் எல்லாருமே புரட்டானுங்க. இது என்ன தெரியுது, மனுஷன் எல்லாம் ஆட்டு மந்த மாதிரி தான், ஒரே விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுவானுங்க. ரொம்ப நல்லா புரியுது மச்சான். மனுஷங்க ஆட்டு மந்ததான்னு.